The poem Sati was written by N. Ranasinghe. She was born on 2nd of October 1925. She is a Jewish German. She is considered as one of the Sri Lanka's leading poets in English, and she had won many international awards. She was married to Sri Lankan Professor of Medicine Dr. Ranasinghe. She died on 17th of December 2016 at the age of 91. Now let's move on to the poem. இந்த poem's heading Sati என்கிறது என்னத்தை சொல்லுது என்றால் a form of practice in Hinduism ஒரு traditional ritual, அதாவது ஒரு சம்பிரதாயமான சடங்கு. இந்தியாவில் முகல் பீரியடில் காணப்பட்ட ஒரு சடங்கு முறையை தான் இது செல்லுது. அதாவது ஒரு கணவன் இறந்து போனால் அதுக்கு கூடவே அந்த மனைவியும் சாகணும் என்கிறது தான் இது. இந்த பாயம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளையும் மனிதாபிமானமற்ற செயல்முறைகளையும் அந்த பெண்கள் என்னென்ன கொடுமைகள்லாம் அனுபவிக்காங்க என்கிறது தான் இந்த பாயம் செல்லுது. A pictorial representation in the Mughal style. This then is the picture. முகலுடைய காலப்பகுதியில் காணப்பட்ட சம்பவம் தான் இதுதான் படம். A touch of cerulean. Cerulean என்கிறது டார்க் ப்ளூ கலரை தான் இண்டிகேட் பண்ணுது. Along the upper margin indicates the pond. In they plunked her. அந்த மேல் விளிம்போட ஒரு குளம் இருக்குதா, அதில் plunked her அங்கிறது குளிக்க ஏலா என்கிற ஒரு ஆளை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு தாட்டு எடுக்கிற அப்படி குளிக்க வைக்கிறது தான் பிளங்க்டுங்கிற. அப்போ இங்கே அந்த லேடி குளிக்க ஏலாங்க. ஸோ அவை இழுத்துட்டு நல்லா தண்ணிக்கு தாட்டு எடுத்து குளிக்க வைக்காங்க. Dressed in rich attire and golden ornaments. அவை எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா நல்ல ரிச்சான ட்ரெஸ் எல்லாம் போட்டு கோல்ட் ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு அவையை அலங்கரித்து கூட்டிகிட்டு வராங்க. Her palanquin stands empty upper left, draped in white flowers. அவரோட பல்லாக்கு எப்படி இருக்குது என்று சொன்னால் லெஃப்ட் சைடு மேலுக்கு எம்டியாகவும் மிச்சம் ஒயிட் ஃப்ளவர்ஸாலேயும் சுற்றி காணப்படுகிறது. Brahmins and relatives, eager crowd of friends from a bright circle. பிராமணர்களும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் அவையை சுற்றி நிற்காங்க. Ochre scarlet green. Ochre என்கிறது yellowish orange கலர். பிராமணர்கள் உடுக்கிற உடையை தான் சொல்லுது. அதாவது காவி நிறமுடையதாக காணப்படுகிறது. Struck deafly, they lift their hands admiringly towards her at some unseen. Struck deafly mean அழக தலைய தெராவுற. அதாவது ஒரு அவை நெருப்பில் தள்ளிவிட போகிறாங்க. அதுக்கு முதல்ல ஸ்கில்ஃபுல்லாக அவட தலையை தெராவுறாங்க. To carry torches, some clay pots of ghee. அவை பல்லாக்கில் வச்சு எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க என்று சொன்னால் டோர்ச்சோடையும் மண் குடத்தில் நெய்யையும் எடுத்துக்கிட்டு and ranged in double line about the field. 2 லைனாக black bearded Brahmin, sword and shield. யார் கூட்டிகிட்டு போகிறாங்க என்று சொன்னால் கருப்பு தாடிகளையுடைய பிராமணர்கள் வாளோடையும் கவசத்தோடையும் அவை கூட்டிட்டு போறாங்க. And now the Purohita Brahmin bearing holy fire raises his hand in single. Purohita என்கிறது ஒரு தமிழ் வேர்டு. bearing என்கிறது தாங்கி செல்லுற
அண்ட் ஹொலி ஃபயருங்கிறது வந்துட்டு இங்கே செட்டாரிக்கலாக வந்துட்டு சொல்லப்படுது. ஹொலி ஃபயர் என்றால் ஒரு தெய்வீகத்தன்மைக்காக வேண்டி நெருப்பு ஏற்றதான் வந்துட்டு ஹொலி ஃபயர்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி இல்லை, அந்த லேடியை வந்துட்டு பற்ற வைக்கிறதுக்காண்டி கொண்டு போகிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு செட்டாரிக்கலாக சொல்லப்படுகிறது. அந்த புரோஹித பிராமணர் வந்துட்டு நெருப்பை ஏற்றிய வண்ணம் கையில் ஏற்றிய வண்ணம் வந்துட்டு கொண்டு போகிறாங்களாம். The pyre is lit, dead center, contents of the plots. அந்த பொடியை வந்துட்டு எப்படி பற்ற வைக்க போகிறாங்க என்று சொல்ல போகிறாங்க. Are emptied on dry wood and saffron flames flare upward. Saffron flame is compared to the young girl and flare upward mean burning. பற்ற வைக்கிறது தான் flare upward. அப்போ அந்த யங் கேர்ளை எப்படி பற்ற வைக்காங்க என்று சொன்னால் நல்ல காஞ்ச விறகு கட்டைகள் போட்டு தான் பற்ற வைக்கப்படுறாங்க. A noisy glow spread out across the burning field. Burning field என்கிறது வந்துட்டு the land is not for survival. It is used to burn the people. அதாவது மக்கள் வாழ்கிறதுக்கான இடம் இல்லை, அது வந்துட்டு மக்களை வந்துட்டு பற்ற வைக்கக்கூடியதுக்கான இடம் தான் அது. அப்போ அவட சத்தம் வருகுதாம், அந்த பேர்னிங் ஃபீல்டே வந்துட்டு ஃபுல்லாக பறந்து அவட சத்தம் வருகுதாம். Enveloping the corpse, an aged man in neutral pigments, his fair skinned wife with following raven hair and slanting mogul eyes. இங்கே வந்துட்டு அந்த லேடியோட ஹஸ்பண்டை பற்றி சொல்கிறாங்க. என்வெலப்பிங் த corpse மீன் டெட் பாடியை கவர் பண்ணி வச்சுக்கிறது தான் சொல்கிறாங்க. என் ஏஜ்டு மீன் நடுத்தர வயதுடைய மனிதர். ஹிஸ் ஃபேர் அழகான வெள்ளை நிறமுடையவர். ஸ்கின் வைஃப் அவையும் வந்துட்டு அழகான நிறமுடையவர். வித் ஃபாலோவிங் ரேவன் ஹேர், ரேவன் வந்துட்டு வெரி பிளாக் நல்ல கருப்பை தன் ரேவனுங்கிற, அப்போ அவரோட முடி வந்துக்கிட்டு நல்ல கருப்பாக இருக்கான். அண்ட் ஸ்லண்டிங் மொகுல் ஐஸ், ஸ்லண்டிங் மொகுல்னா அந்த நேர் இல்லாத கண்கள், அதாவது மொகுல் பீப்புளோட கண்களை தெரியும் தானே, நேர் இல்லாத, அதுதான் மாதிரி இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. Still in the very prime of life is dragged towards the pyre. அவ எவ்வளவுதான் யங்காக இருந்தாலும் அவ ஏலா அங்கே கத்த இழுத்துட்டு வராங்க. Is lifted high the cast upon his body, her fierce cry is drawn in accumulations, they smoother her screams. அவ கடும் சத்தத்தோட பயந்து மூச்சு திணறி அலறா. The fire blazes fiercely now in tints blue and red. அந்த ஃபயர் வந்துட்டு அந்த தீயாக பற்றி கருவுதான். ப்ளூ அண்ட் ரெட் வந்துட்டு என்னத்தை சொல்லியிருந்தா, அந்த ஃபயர் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸில் பற்ற போக்கலை, அந்த ப்ளூ அண்ட் ரெட் ரேஸ் வரும் தானே, அதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. Her smooth skin puckers, flames flow from her head. அவட மென்மையான மேனி வந்துட்டு சுருங்கி தீப்பிழம்புகள் அவட தலையால் வந்துட்டு உருகுதான். அண்ட் when she struggles wildly to free, அவ பெரும் அளவில் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறா. The Brahmin raised their swords confining her. ஆனால் அந்த பிராமணர்கள் வந்துட்டு அவங்களோட வாளால், கன்ஃபைனிங்கிறது ஒன்று வெளியே வராமல் வரையறுக்கிறது தான் வந்துட்டு கன்ஃபைனிங்னு சொல்கிறேன். ஸோ அந்த லேடி வந்துட்டு வெளியே வாரத்துக்கு ட்ரை பண்ணுறா, பட் அந்த பிராமணர்கள் வாளால் வரையறுக்காங்க. டு burn and burn until she is quite dead. சாம்பலாகும் வரைக்கும் வந்துட்டு பற்ற வைக்காங்க. The caption to the picture elucidates, இது என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது என்று சொன்னால், how the innocent girl is treated. She was badly treated in a cruel manner. Much later, the ashes were sifted and remains of bone placed in slim copper urns, some to be thrown into the waters of Ganges and sacred river. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஏஷஸ்ங்கிறது வந்துட்டு சாம்பல், அதாவது அஸ்தியத்தான் சொல்கிறாங்க. அஸ்திய அந்த எலும்பெல்லாம் வந்துட்டு வேறையாக எடுக்காங்க.
பிறகு அந்த அஸ்தியை எடுத்து ஒரு கூசாக்குள்ள எடுக்காங்க. ஏன்னு சொன்னால் அதை கங்கையிலேயோ அல்லது ஒரு ரிவர்லையோ வந்துக்கிட்டு அதை கரைக்கிறதுக்கு. எண்ட் கிவர் ஆஃப் லைஃப் அண்ட் சம் டு பி கிரவுண்ட், அதாவது வாழ்க்கையை கொடுத்தவருக்காகவும் மணலில் கொஞ்சத்தை புதைக்காங்க. இன்டு பவுடர் மிக்ஸ்ட் வித் நியூ ரைஸ் பாயில்டு இன் கீ, அந்த புது அரிசோடையும் அந்த நெய்யை போட்டு கலந்து சோறு சமைக்காங்க. அண்ட் eaten by 12 Brahmins ceremoniously, அந்த ரைஸை வந்துட்டு 12 பிராமணர்கள் விழாவாக எடுத்து சாப்பிட்றாங்க. இது என்னத்தை காட்டுது என்று சொன்னால், the rituals followed soon after the fire, that while the window preserved calm and serene, அந்த விண்டோ ஓரம் இருக்க போகல அவ பாதுகாக்கப்பட்ட மாதிரியும் அவள் அமைதியாக இருக்கிற மாதிரியும் வந்துட்டு ஃபீல் பண்ணுறா. The morning while the long procession wanders way unto the burning green, அந்த நீண்ட பவனி என்னது குறிக்குதுன்னு சொன்னால், burning greenங்கிறது வந்துட்டு அந்த பசுமையான அந்த கேர்ளோட பசுமையான காலத்தான் வந்துட்டு குறிக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு பேரடாக்ஸாக பேர்னிங் க்ரீன் என்று சொல்கிறாங்க. When she beheld that dreadful scene, was made to leave her palanquin. அவைய பற்ற வைக்க போகிறாங்க. அந்த காட்சியை அவள் பார்த்தது பிறகு அவள் கடும் பயம் அடைகிறா. அவள் palanquinல இருந்து தப்பிக்கிறதுக்கு வந்துட்டு முயற்சி செய்கிறா. Her locks were fixed upon the pile in terror all that while. ஆனால் அவளோட லாக்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த குவியலால் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிக்காம். அது எப்படி கொடூரமாக இருக்குன்னு சொன்னால், they tore the jewels from her ears and neck and pulling, dragging, prodding from the bag. அவளோட கழுத்தில் காதில் கிடக்கிற நகையெல்லாம் வந்துட்டு இழுத்து இழுத்து பிக்காங்கலாம். they made her walk 3 times around the fire before committing her unto the fire. அவை நெருப்பில் தள்ளி விடுறதுக்கு முதல்ல அவை அந்த பயரை சுற்றி 3 தரம் நடக்க விடுறாங்க. இது என்னத்தை சொல்லுது என்று சொன்னால், the importance given to the jewels is not given to the girl or the woman. இந்த poem's theme என்னன்னு சொன்னால், male domination, the male choicism and women's suppression behind the practice of Sati Puja existed in Indian society. And the next theme is pathetic state of the innocent woman. And next, social customs and traditions practiced in the society and woman's right is badly violated. இந்த பாடத்தில் வந்துட்டு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க என்று சொன்னால், ஃபீல்டு, ஷீல்டு, ஃபயர், பயர், ஃபேர், ஹேர், ஹெட், டெட், போன், த்ரான், ரிவர், கிவர், pile, wall, neck, back. And the next technique is oxymoron, holy fire, Brahmin bearing, burning green, and alliteration, back-bearded Brahmins, and metaphor, plots, saffron flames, fair-skinned wife, and imagery, along the upper margin indicates the pond, dressed in rich attire and golden ornaments, and palanquin stands empty, upper left draped in white flowers. இதெல்லாம் வந்துட்டு இமேஜரியாக காணலாம்.